கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். மார்க் 1:23, மார்க் 1:23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப கர்த்தர் ஒரு தேவ அதிகாரத்தோடு அங்க பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எங்க பாக்குறோம், ஆவிக்குரிய போராட்டம் எங்க தொடங்குது, எங்க கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அதே இடத்துல தொடங்குது. எங்க ஜெபாலயத்திலே. இப்ப நீங்க ஜெபாலயம் யூதர்களுடைய ஆராதிக்கக்கூடிய இடம். அங்க அவங்க வேத வசனத்தை வாசிப்பாங்க, அங்க போதிக்கக்கூடிய காரியம். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். எங்க? ஜெபாலயத்துல. இது நமக்கு எதை காட்டுதுன்னா, அதாவது ஒரு ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு அசுத்த ஆவி பிடிச்சவன் உள்ள வர முடியும். அதாவது ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு காட்டக்கூடியதான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முதல்ல எங்க ஆரம்பிக்குது? ஜெப ஆலயத்துல ஆரம்பிக்குது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் என்ன காட்டுது? ஆவிக்குரிய முறையில இதுவரைக்கும் எதெல்லாம் ஒளிஞ்சிருந்ததோ அதையெல்லாம் வெளிவரக்கூடியதாக. ஏன்னா அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். இது ஒரு சுகவீனம் கிடையாது, இது ஆவிக்குரிய ஒரு காரியம். ஏன்னா அசுத்த ஆவி என்று சொல்லும் போது அது பிசாசை குறிக்கக்கூடியது. இது சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பிசாசுகளை குறிப்பிடும் போது சுவிசேஷ நூல்ல அசுத்த ஆவி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது காரணம் என்ன? கர்த்தர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அது என்ன பண்ண, அதனால மனுஷர்களை, ஆண்டவர் அறியாத மக்களை அசுத்தப்படுத்துவது இந்த பிசாசுடைய வேலை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அசுத்த ஆவிகள் எப்பவுமே ஜனங்கள்லாம் எங்கெல்லாம் கூடி வர்றாங்களோ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்ப நீங்க இப்படி ஒரு அசுத்தம் வரும்போது அங்க என்ன உண்டாகும்? நெறியான வாழ்க்கை வாழ முடியாதபடி அவர்களை ஒடுக்கக்கூடியதாக, அவர்களை அமுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ண உடனே அது என்ன பண்ணுது? இந்த அசுத்த ஆவிய வெளிவரக்கூடியதாக. அப்ப நீங்க பாருங்க, ஒரு தேவனுடைய வார்த்தைய வல்லமையாய் போதிக்கும் போது அங்க பிசாசு வெளிவரக்கூடிய ஒரு காரியம். இது நம்ம வேத வசனம் முழுவதும் நம்ம பார்க்கோம். ஏன்னா எரேமியா 23:29 பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? இந்த அசுத்தத்தை வெளியே கொண்டு வருதுன்னு. யோவான் 1:5 பார்க்கிறோம், கர்த்தருடைய வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் என்ன பண்ணுது? இருள் என்ன பண்ணுது? வெளிச்சம் இருளை வெளிக்காட்டுகிறது என்று சொல்லக்கூடியதாக. எங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய அதிகாரம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவிக்குரிய போராட்டம் கண்களுக்கு முன்பாக வெளிவரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் காண்கிற உலகத்தில் மாத்திரமல்ல, காணாத ஆவிக்குரிய உலகத்திலும் உண்டு என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் போதகம் மாத்திரம் இல்ல, அது ஆவிக்குரியது. ஏன்னா ஜனங்கள் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. இது போதகம் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய ஒரு காரியம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது? எதெல்லாம் பொல்லாதவைகள் இருக்கோ அதை அழிக்கக்கூடிய ஒரு காரியம். 1 யோவான் 3:8 யோவான் எழுதும்போது என்ன எழுதுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டாரு? அவரு இப்படிப்பட்ட துரைத்தனங்களையும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை, சாத்தானுடைய கிரியைகளையும் அழிப்பதற்காகத்தான். அப்ப என்ன, முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்த்தருடைய அதிகாரத்தோடு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு, அதிகாரத்தோடு நம்ம இது பண்ணும்போது என்ன பண்ணுது? அங்க பிசாசுகள் வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்களும் நானும் என்ன எதிர்பார்க்கணும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தைய அதிகாரத்தோடு போதிக்கும் போது அங்கே ஆவிக்குரிய முறையில எதிர்க்கக்கூடிய, ஆவிக்குரிய முறையில
போராட்டம் பண்ணக்கூடிய காரியங்கள் உண்டாகும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனா இன்னொன்னு என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் எல்லா விதமான பொல்லாத ஆவிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா கர்த்தருடைய அந்த அதிகாரம் என்ன பண்ணும்? எந்த பிசாசையும் ஒண்ணுமில்லாம அழித்து விடும், துரத்தி விடும். அப்ப நம்ம தைரியமாக அதிகாரத்தோடு பிரசங்கித்து எல்லா ஆவிக்குரிய எதிர்ப்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை அதிகாரத்தோடு போதிக்கப்படுகிறதோ அங்கே பிசாசுகளுடைய தாக்கம் உண்டாகிறது. ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தருடைய அதிகாரத்தில் உண்டு என்பதை புரிந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.